வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, நடிகர் கஞ்சா கருப்பு அவர்கள் வீட்டில் ஏற்பட்ட தொடர்ந்து 5 மரணங்கள். இப்போது அவரே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா பக்கத்துல பதிவிட்டு இருக்காரு. இவர் ஒரு பேட்டி கொடுத்ததுல தன்னுடைய குடும்ப நிலையை நினைத்து கதறி அழுகும் வீடியோ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. வாங்க நடிகர் கஞ்சா கருப்பு அவர்கள் என்னென்ன பேசியிருக்காருன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஒரே ஒரு படம் பறிபோன 5 உயிர்கள். சொந்த வீட்டை விற்று வாடகை வீட்டுக்கு சென்ற நடிகர் கஞ்சா கருப்பு. அந்த படம் எடுத்ததால் 5 பேர் இறந்து விட்டாங்க என்று கஞ்சா கருப்பு அளித்திருக்கும் பேட்டி தான் தற்போது சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தமிழ் சினிமாவில் மிக பிரபலமான காமெடி நடிகராக திகழ்ந்தவர் தான் கஞ்சா கருப்பு. இவருடைய உண்மையான பெயர் கருப்பு ராஜா. இவர் மதுரையைச் சேர்ந்தவர். இயக்குனர் பாலா இயக்கத்தில் விக்ரம் சூர்யா நடித்து மிகப்பெரிய அளவில் சூப்பர் ஹிட் கொடுத்த பிதாமகன் என்ற படத்தில் கஞ்சா விற்பவராக கருப்பு நடித்திருந்தார். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா இவருக்கு நல்ல ஒரு பெயரும் எடுத்து கொடுத்தது. இதனால் அவரை அந்த படத்தில் கஞ்சா விற்ற வியாபாரியாக நடித்ததால் இந்த படத்தில் இருந்து இவருக்கு கஞ்சா கருப்பு என்றே அழைக்க ஆரம்பித்தாங்க. அதனைத் தொடர்ந்து இவர் ராம், சிவகாசி, சண்டைக்கோழி, திருப்பதி, தாமிரபரணி, பருத்தி வீரன், அழகிய தமிழ் மகன், திருப்பதி என பல முன்னணி நடிகரின் படங்களின் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. இதன் பின்பு இவர்தான் சம்பாதித்த பணத்தை வைத்து படம் ஒன்றை தயாரித்திருந்தார். இவர் சினிமா துறையில் பல படங்களில் நடித்து சம்பாதித்த மொத்த பணத்தையும் தயாரிப்பில் இறக்கி இருந்திருக்கிறார். ஆனால் மொத்த பணத்தையும் இழந்த நடிகர் வரிசையில் காமெடி நடிகர் கஞ்சா கருப்பும் ஒருவர். இவர் வேல்முருகன் போர்வெல்ஸ் என்ற படத்தை எடுத்திருந்தார். இந்த படம் 2013ஆம் ஆண்டு வெளியானது கூட பலருக்கும் தெரியாது. இதனால் மனம் உடைந்து போன கஞ்சா கருப்பு கொஞ்ச காலம் சினிமாவில் தலை காட்டாமல் இருந்தார். பின்பு பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் இவர் மக்கள் மத்தியில் மீண்டும் என்ட்ரி கொடுத்தாரு. இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் இவர் மிகவும் பிரபலமானாரை சொல்லலாம். இதனைத் தொடர்ந்து ஓரிரு திரைப்படங்களில் கஞ்சா கருப்பு அவர்கள் நடித்து வருகிறார். சமீபத்தில் நடைபெற்ற ஓங்காரம் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கஞ்சா கருப்பு கலந்திருந்தார். அப்போது ஓங்காரம் பட நடிகை தகாத வார்த்தைகளில் திட்டியிருந்தார். இது சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது இவர் படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டு வருகிறார். இந்த நிலையில் சமீபத்தில் கஞ்சா கருப்பு பேட்டி ஒன்று அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில அவர் கண்டவர்களெல்லாம் சென்னையில் சுட்டி கொண்டிருக்கும் போது கஞ்சா கருப்பு சுத்தக்கூடாதா? சென்னையில் தான் என்னுடைய பழைய வீடான பாலாமிரி இல்லத்தை கொடுத்து விட்டேன். இப்போது மாதம் 30,000 ரூபாய்க்கு வாடகை வீட்டில் இருக்கிறேன். சொந்த வீடு போனாலும் வாடகை வீட்டில் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். தற்போது நான் படங்களில் பிஸியாக நடித்து கொண்டு வருகிறேன். அதோடும் படம் எடுக்க நினைத்து தப்பான முடிவில் 5 பேருடைய உயிர் போயிருக்கிறது. இது யாருக்குமே வெளியில் தெரியாது. என்னுடைய லெட்டர் படியில் வச்சு கையெழுத்து போட்டது நான் மிகப்பெரிய ஒரு தப்பு. அந்த 5 பேரையும் இழந்து விட்டேன். என்னுடைய அக்கா, மகன், எங்கள் ஐயா, பாட்டி, மாமா என 5 பேரையும் இறந்து விட்டாங்க. நான் செய்த மிகப்பெரிய தவறால் எப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன் என்ற மனவேதனையில் கூறியிருக்கிறார் கஞ்சா கருப்பு அவர்கள். அவர் கொடுத்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.